இதுவரைக்கும் நம்ம திருத்துவத்தோடைய டெஃபனேஷன் விளக்கத்தெல்லாம் பார்த்தோம். எப்படி பேசுறது, சில டேர்ம்ஸ்லாம் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உண்மையில் காட்ஹெட்டில் 3 டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் இருக்காங்களா? ஆர் தேர் ரியலி 3 டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ் இன் காட்ஹெட்? தெய்வத்துவத்தில் 3 தனிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா என்பதை நம்ம பார்க்க போகிறோம். அந்த தனி என்பது அவங்களுடைய பண்புகளை மட்டும் வைத்து சொல்வது கிடையாது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் செயல்பாடுகளின் மூலமாக நிரூபிக்கப்படுகிறது. அது எப்படி புரிஞ்சுக்கிறது, பைபிள் எப்படி காண்பிக்கிறது அப்படின்னா, அவர்களுடைய செயல்பாடு, ஒருவரோடு ஒருவர் கொள்ளும் செயல்பாடுகள். உதாரணத்துக்கு அனுப்புதல், ஜெபித்தல், வெளிப்படுத்துதல். என்ன பண்றாங்க? ஒரு நபர் தனக்கு தானே அனுப்ப முடியாது, தனக்கு தானே ஜெபிக்கவும் முடியாது. சரி, இப்போ பைபிள்ல இருந்து நிறைய உதாரணத்தை பார்க்க போறோம். மத்தேயு 11:27 இப்படியாக சொல்கிறது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர ஒருவரும் குமாரனை அறியான், குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். இந்த இடத்துல பார்க்குறோம், பிதாக்கும் குமாரனுக்கும் பரஸ்பர அறிதல் இருக்கு. ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறாங்க. குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார். அப்போ அறிபவரும் அறியப்படுபவரும் வெளிப்படுத்துபவரும் வெவ்வேறு நபர்களாக இருக்க வேண்டும். பிதாவும் குமாரனும் ஒருவரை ஒருவர் அறிந்திருக்கிறாங்க. குமாரன் பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். அப்போ இது கண்டிப்பா வேற வேற நபர்கள் தான், பிதா வேற குமாரன் வேற என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். மத்தேயு 26:39 இப்படியாக சொல்கிறது, சற்றப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்க கூடும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துல பார்க்கும்போது என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். குமாரன் சித்தம் இருக்கு, பிதாவின் சித்தம் இருக்கு. குமாரன் பிதாவின் சித்தத்திற்கு அர்ப்பணிக்கிறார், கீழ்ப்படுகிறார் என்பதை பார்க்க முடியும். அப்போ இந்த இடத்துல 2 வேறுபட்ட நபர்களாகத்தான் இருக்க முடியும் என்பதை மறுபடியும் நம்ம உணர முடியும். யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14, 16, 17, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாரு? குமாரன் ஜெபிக்கிறார், பிதா அனுப்புகிறார், தேற்றளவாளன் அவர் வருகிறார். அப்போ மூவரும் தனித்தனி நபர்கள் என்பதை இந்த வரிசை தெளிவாக காட்டுகிறது. குமாரன் ஜெபிக்கிறார், பிதா பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவர் வருகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். மார்க் 1வது அதிகாரத்தில் ஞானஸ்தானம் பெறும்போது வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல தம்மேல் இறங்குறதையும் கண்டார். அன்றியும் நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சட்டம் உண்டாயிற்று. பிதாவின் சட்டம் வானத்திலிருந்து வருவதை நம்ம பார்க்க முடியும். நீர் என் நேசகுமாரன் அப்படி சொல்றாங்க. புறாவை போல் ஆவியானவர் இறங்கினார், குமாரன் ஞானஸ்தானம் பெறுவார். அப்போ இந்த இடத்துல 3 தனித்தனி ஆளுமைகளை நம்ம மறுபடியும் பார்க்க முடியும். யோவான் 7வது அதிகாரத்தில் நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். யோவான் 7:39 இப்படியாக சொல்கிறது, இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. யோவான் 16:7 இப்படியாக சொல்கிறது, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றளவாளன் உங்களிடத்தில் வரார், நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இந்த இடத்துல பார்க்கும்போது 2 விதமான ஃபேஸ் இருக்கு. இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இன்னும் வரல. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு சென்ற பின் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்படுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றார், அவரை நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் என்பதை நம்ம வாசிக்கிறோம். இப்போ மறுபடியும் தனிப்பட்ட நபர்கள் காலத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு அட்டவணை மாதிரி பார்க்குறோம். மூவரின் செயல்பாடுலாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் நல்லா புரியும். மூவரும் தனித்தனி ஆளுமைகள், 3 டிஃப்ரெண்ட் டிஸ்டிங்க்ட் பர்சன் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். லூக்கா 11:13 இப்படியாக சொல்கிறது, பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பிதா இடத்தில் நம்ம கேட்கிறோம், பிதா தான் பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். அப்போ கொடுப்பவர் ஈவை விட வேறுபட்டவர் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். யோவான் 14:26 இப்படியாக சொல்கிறது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றளவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது யார் அனுப்புறது? பிதா அனுப்ப போகிற. யார் பேரால்? என் நாமத்தினால், குமாரன் நாமத்தினால். யார் அனுப்பப்படுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது மூவரும் வேற வேற நபர்கள். பிதா தான் அனுப்புறாரு, குமாரன் பேரால் அனுப்புறாரு, அனுப்பப்படுபவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். யோவான் 15:26 இப்படியாக சொல்றாரு. யோவான் 15:26, பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு
அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றாளவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இந்த இடத்துல யார் அனுப்புறா? நான் உங்களுக்கு அனுப்ப போகிறேன். குமாரன் அனுப்புகிறார். யார் அனுப்புறாரு? சத்திய ஆவியான தேற்றாளவாளன் அனுப்புறாரு. பிதாவின் இடத்திலிருந்து புறப்படுகிறார். இப்போ யார் பேரால்? யார் இடத்திலிருந்து? பிதாவின் இடத்தில். மறுபடியும் நம்ம பார்க்குறோம், மூவரும் தனித்தனியான நபர்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. யோவான் 17வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 17:1 வாசிக்கிறேன். இயேசுவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவருமாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்தும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? 3வது வசனத்தில் எப்படியாக பார்க்குறோம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த இடத்துல தெளிவாக நம்ம ஒன்று புரிந்து கொள்ள முடியும். பிதாவாகிய தேவன் தான் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது அப்படின்னு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஜெபிப்பதை நம்ம பார்க்க முடியும். 4வது வசனம் எப்படியாக சொல்கிறது? பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நீ என்ற வேறுபாடு நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க முடியும். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்பே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். இப்போ இந்த இடத்துல ஒரு நிறைய வேறுபாடுலாம் நம்ம பார்க்க முடியும். குமாரன் வந்து கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபிக்கிறார். பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறார். பிதா தான் குமாரனை அனுப்பினார் என்று நம்ம பார்க்குறோம். பிதாவினிடத்தில் என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம். இது தனக்குத்தானே பேசும் உரையாடல் அல்ல, இது இரு நபருக்கு இடையான அன்பான பரிமாற்றம். அப்போது இல்லை நம்ம மொத்தமாக பார்க்கும்பொழுது நம்ம பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த 3 பேருக்கும் உறவு பார்க்கும்போது பிதா வந்து குமாரனை நேசிக்கிறார், குமாரனை அனுப்புகிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். குமாரன் பிதாவினிடம் ஜெபிக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறார், பிதாவை வெளிப்படுத்துகிறார் என்பதை பார்க்க முடியும். குமாரன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார் என்பதை பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவர் குமாரனுக்கு சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், பரிசுத்த ஆவியானவரை அருள்கிறார் என்பதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஒரு நபர் தனக்குத்தானே ஜெபிக்கவோ, தன்னைத்தானே அனுப்பவோ, தனக்குத்தானே சாட்சி பகிரவோ முடியாது. இந்த தொடர்ச்சியான உறவுமுறை பரிமாற்றங்கள் அவர்கள் 3 தனித்தனி நபர்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கின்றனர். இது எனது தொடர்ச்சியான உறவுமுறை பரிமாற்றங்கள். அதனால இது எந்தவித சந்தேகத்துக்கு இடமின்றி 3 தனித்தனி நபர்கள், 3 தனித்தனி ஆளுமைகள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போது இதில் ஒரு முக்கியமான காரியத்தை இப்போ கற்றுக்கணும். என்ன அப்படின்னா, தெய்வத்துவத்தில் 3 தனித்துவமான ஆளுமைகள் இருக்கிறார்கள் என்று வேதம் ரொம்ப திட்டமும் தெளிவுமாக நமக்கு போதிக்கிறது.